அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சார். கொஞ்சம் தள்ளி பேச வரவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். முன்னாடி பேசிட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து ஐயோ நம்ம இந்த பாயிண்ட்டை சொல்லணும்னு நினைச்சோம் சொல்லிட்டாங்களா, இந்த பாயிண்ட்டை சொல்லணும்னு நினைச்சோம் சொல்லிட்டாங்களா, மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்டும் நீங்களே கவர் பண்ணிட்டீங்க சார். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம். நான் வந்து அன்சாரி சார் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் பார்த்தும் வியந்த ஒரு விஷயம் வந்து அப்படி ஒரு இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டோட, அதுவும் அன்சாரி சார் எஸ்பெஷலி அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு ஆண்மகனும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அதுவும் இப்போ எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பிஸி ஸ்கெடியூல், எவ்வளோ ஒரு பெரிய கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஓனராக இருந்துட்டு ஓடுற ஓட்டத்தில், ஆனால் டெய்லி கண்டிப்பாக அவங்க அம்மா கூட இருந்து தான் அவன் அவர் அந்த டயத்தை ஒதுக்கி இருக்கிறதுன்றது நிஜமாவே சார் அது வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் தான். இன்னைக்கு இன்னமும் வந்து நீங்கள் இன்னும் மேலே வளருவீங்க. இன்னும் இதை விட பெரிய 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 அவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். பிகாஸ் அது அம்மா 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 அந்த அம்மாவோட ஆசீர்வாதம். அண்ட் செகண்ட் திங் இஸ், இங்கே வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டட் நாங்கள் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் புதுமை தமிழச்சின்னும் போது சப்போர்ட் அப்படின்றது கிடைக்க கஷ்டமாக இருந்த காலகட்டத்திலேயே நான்லாம் அன்சாரி சாரை பற்றி கேள்விப்பட்டு ரீச் பண்ணும்போது எடுத்த உடனே கண்டிப்பாக எதுனாலும் பண்ணுங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10% பிளானோட போனேன்னா அவரும் அவங்க பிரதரும் சேர்ந்து அதை டெவலப் பண்ணி ஓ இப்படியும் பண்ணலாமா அப்படியும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதை ஒரு 100%க்கு வந்து அதை மெருகேற்றி ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பண்ணுறதுக்கு புதுமை தமிழச்சிக்கு உறுதுணையாக இருக்காங்க. அதுக்கும் மிக்க 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 நன்றி. ஏன்னா வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக என்னாலலாம் அபுதாபி கவர்மெண்ட் அப்ரிசியேஷன் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்க முடியுமான்றது அது அவ்வளோ பெரிய ஒரு டாஸ்க்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸும் ஒன்றா அட்டாக் பண்ணாங்க. பட் ஸ்டில் சார் அவங்க ஆஃபீஸில் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து கூட ஆளுங்களை சப்போர்ட்டுக்கு அனுப்பி பெண்களாக தனியாக இருந்து பண்ண முடியுமான்ற ஒரு விஷயத்த அவ்வளோ ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்து பண்ண வச்சிங்க. ஸோ லைஃப்பில் அது எனக்குலாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதெல்லாம் நீங்களாம் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வெல்தியாக நல்லா இருக்கணும். இதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும். அதை கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன். அண்ட் இந்த தரம் என்ஆர்ஐ டேக்கு நான் வரல, ஆனால் எங்கள் அம்மா வந்தாங்க உங்களுக்காக மட்டும். அன்சாரி சார் அவார்டு வாங்குறாங்க, போய் பார்த்து தான் அவன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதும் அவங்க தான் எனக்கு. ஸோ அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸும் கொடுக்க சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். வந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.